உத்தரசன் சார், இப்போ வந்து அவங்க சொல்ற காரணம் வந்து மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டவர்கள், அதாவது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் இந்த மூன்றும் வந்து ஒரு இஸ்லாமிய ஸ்டேட்டாக அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்து இஸ்லாமியர்களுக்கு அங்கே எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் அந்த நாடுகளில் துன்புறுத்தப்படும், மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அகதியாக இந்தியாவுக்கு வரக்கூடிய இந்துக்கள், சீக்கியர்கள், பார்சிகள் மற்றும் ஜெயினர்கள் உள்ளிட்டவருக்கு மட்டும்தான், இந்த கிறிஸ்தவர்கள் உள்ளிட்டவர்களுக்கும் இந்த குடியுரிமை வழங்குவதற்கு தான் இது வகை செய்கிறது என்று அந்த மூன்று நாடுகளை மட்டும் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய பூட்டான், நேபாளம், நீங்கள் முன்னால் குறிப்பிட்டது போல இலங்கை தமிழர் வந்து அங்கே மத ரீதியாக அங்கே பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்னு இந்த அரசு தரப்பிலையும் பாரதிய ஜனதா கட்சியின் தரப்பிலையும் அதற்கான இந்த விளக்கங்கள் வந்து அளிக்கப்படுவது, இந்த விளக்கங்கள் ஏற்புடையதா சார்? விளக்கங்கள் ஏற்புடையது இல்லைங்க. இப்போ இலங்கையில் ஒரு இனப்படுகொலை தானே நடந்தது. இனப்படுகொலை தானே அதை குறிப்பிட்டு நம்ம சொல்கிறோம். சிங்கள அரசாங்கம், அது என்ன சிங்கள அரசாங்கம் இலங்கை தமிழர்களை எந்த அளவுக்கு துன்பப்படுத்தினார்கள் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அது வந்து ஒரு மத பிரச்சனை கிடையாதா? நீங்கள் ஏன் குறிப்பிட்ட நாட்டை சொல்கிறீங்க? எந்த நாட்டிலிருந்து விரட்டப்பட்டாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்தியா பாதுகாக்கும், இந்தியா அவர்களுக்கு உதவி செய்யும், இந்தியா அவர்களை குடிமக்களாக ஏற்றுக்கொள்ளும் பொதுவாக சொல்லுங்களேன். நீங்கள் ஏன் குறிப்பிட்ட மதத்தை மட்டும் சொல்கிறீங்க? குறிப்பிட்ட நாட்டை பற்றி மட்டும் ஏன் சொல்கிறீங்க? ஏன் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஏற்கனவே பங்களாதேஷில் யுத்தம் நடந்தது, பல்லாயிரக்கணக்கான அகதிகள் வந்தார்கள், இந்தியா தான் பாதுகாத்தது. அது மாதிரி குறிப்பிட்ட நாடு, குறிப்பிட்ட மதம் என்பதால் தான் இது உள்நோக்க முடியாது என்று நாம் குறிப்பிடுகிறோம். நீங்கள் ஏன் நாட்டையும் மதத்தையும் குறிப்பிடுறீங்க? மதத்தையும் நாட்டையும் கைவிடுங்க. பாரதிய ஜனதா கட்சி கைவிட்டு சட்டத்தை கொண்டு வாங்க, அதான நல்லதாக இருக்க முடியும். குறிப்பிட்ட மதம், குறிப்பிட்ட நாடு, இவைகளுக்கு மட்டும்தான் இது, மற்றவங்களுக்கு கிடையாது, மற்றவங்களை யாரும் பாதிக்கலை. அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ இலங்கையிலேருந்து வர்றவங்க பாதிக்கப்படாமல் அவங்களாம் வந்து இங்கே வந்து தஞ்சமடைஞ்சிருக்கிறாங்களா? இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்பட்ட காரணத்தில் இங்கே தமிழ்நாட்டில், இந்தியாவில் தஞ்சமடைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏன் குடியுரிமை சட்டத்தில் இடம் கிடையாது? அப்போ இது உள்நோக்க முடியாது. மத ரீதியாக இந்த இதை பிரச்சாரம் செய்வதன் மூலமாக நாங்கள் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம், கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம், இவங்களுக்கெல்லாம் ஆதரவாக இருக்கிறோம், ஆகவே ஓட்டை எங்களுக்கு போடுங்க என்று ஒரு பிரச்சார யுக்தியை மேற்கொள்வதற்கான ஒரு அற்பத்தனமான செயல்பாடு தான் இந்த செயல்பாடு. இந்த மேற்கு வங்கம் மற்றும் அசாம், அந்த இரண்டு மாநிலங்களிலும் தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தால் ஒரு அங்கிருந்து அந்த பங்களாதேஷ் மற்றும் மற்ற நாடுகளிலிருந்து வந்து குடிபெயர்ந்து இங்கு வந்தவர்களுக்கு, ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள், பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து குடிபெயர்ந்து வந்தவர்கள், இந்த வங்கதேசத்திலிருந்து வந்தவர்கள் மிக அதிக எண்ணிக்கையில் அசாமிலும் மேற்கு வங்காளத்திலும் அவர்கள் குடியிருக்கிறார்கள். அதில் இந்துக்களில் பெரும்பான்மையினருக்கு குடியுரிமை அளிப்பதற்கு வகை செய்வதற்காகத்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது என்று எதிர்க்கட்சிகள் தரப்பில் வந்து கூறப்படுகிறது. இந்த தேர்தலில் அது வந்து ஒரு வாக்கு வங்கியாக மாற்றுவதற்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது உதவுமா சார்? சாதகமா அவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவும், பாதகமா எந்த அளவுக்கு அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார்? அதாவது சாதகமாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். இது சாதகமாக போமா பாதகமாக போமாங்கிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் அவருடைய நோக்கம் என்னவென்றால் நல்ல நோக்கம் கிடையாது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை இதுவரையில் அமைதியாக இருந்துவிட்டு நேற்றைய தினம் திடீரென தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. 14 அல்லது 15 இந்த 2 நாட்களில் அறிவிக்கப்பட இருக்கிற சூழலில் இது என்ன அவசரப்ப? இதனால மக்களுடைய பிரச்சனை, எந்த பிரச்சனை தீரப்போகுது? அப்போ என்ன நோக்கம் என்னன்னா, டெல்லியில், உத்தரப்பிரதேசத்தில், பஞ்சாப்ல, ஹரியானாவில் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதில் கவனம் செலுத்தலை, கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலை. 2020-21 ஆண்டு ஏறத்தாழ 15 மாத காலம் விவசாயிகள் போராடினார்கள். எல்லோருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். 15 மாத காலம் போராடி 700 விவசாயிகளை பலி கொடுத்து மிக கடுமையான அடக்குமுறை அனைத்தையும் தாங்கி கொண்டு அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக முடித்தார்கள். ஒன்றிய அரசாங்கம் நிறைவேற்றிய சட்டத்தை திரும்ப பெற்றது. முதல்ல சொன்னாங்க, நாங்கள் கமா புஸ்டாப்பு கூட மாற்ற மாட்டோம் என்று சொன்ன ஒன்றிய அரசாங்கம் 15 மாத போராட்டத்திற்கு பிறகு 700 பேரை பலிகொண்டதற்கு பிறகு அந்த 3 சட்டத்தையும் வாபஸ் வாங்கினார்கள். வாபஸ் வாங்கியது மட்டுமல்லாமல் அன்றைக்கு விவசாயிகள் முன்வைத்த கோரிக்கைகள், விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு நாடாளுமன்றத்தில் அந்த குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்டம் நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். வேளாண் விஞ்ஞானி திரு எம்.எஸ். சுவாமிநாதன், மறைந்த எம்.எஸ். சுவாமிநாதன் அவருடைய கமிட்டியினுடைய
பரிந்துரையை நாங்கள் ஏற்போம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள், எழுத்துப்பூர்வமாக கொடுத்தார்கள். ஆனா அதையெல்லாம் நிறைவேற்றல. இன்னைக்கு அதுக்காக விவசாயிகள் போராடுறாங்க. அப்ப விவசாயிகள் போராடுறாங்க, தொழிலாளர்கள் போராடுறாங்க, பொதுமக்கள் போராடுறாங்க. கடுமையான விலைவாசி உயர்வு, இதிலிருந்து தங்களை தற்காத்து கொள்ள, இந்த பிரச்சனையிலிருந்து மடைமாற்றம் செய்வதற்கான முறைகள் தான் இத்தகைய அவசரமாக குடியுரிமை சட்டத்தை அமுல்படுத்துவோம் என்று ஒன்றிய அரசாங்கம் மேற்கொள்கிறது. குறுகிய நோக்கம் உடையது. இதன் மூலமாக ஆதாயம் பெறலாம் என விரும்புகிறார்கள். ஆதாயம் கிடைக்குமா, பாதகமாக முடியுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுகவை பொறுத்தவரை இந்த நாடாளுமன்றத்தில் வந்து இந்த குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வர போது அவங்க ஆதரித்து வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது அதை நாங்கள் வரலாற்று பிழையை மத்திய அரசு செய்துவிட்டது என்று அதிமுக தரப்பில் இப்போது கூறுகிறார்கள். இந்த இரண்டு நிலைப்பாடுகளுக்கும் என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? அதான் சந்தர்ப்பவாதம், ஒரு கொள்கையற்ற நிலை. ஒரு அரசியல் கட்சிக்கு யாரோட கூட்டணி இல்லை என்பது வேறு விஷயம். அது அவங்களுடைய விருப்பம், அது வேறு விஷயம். ஆனா ஒரு கொள்கை பூர்வமாகத்தான் எதையுமே முடிவெடுக்க வேண்டும். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு நாடாளுமன்றத்தில் நிறைவேறினாலும் கூட ராஜ்யசபாவில் பெரும்பான்மை பலம் இல்லை. அன்றைக்கு அதிமுக எதிர்த்திருக்குமையானால் அது தோற்று போயிருக்கும். அதை மறுபடியும் நிறைவேற்றுவாங்களா நிறைவேற்ற மாட்டாங்களா என்பது வேறு விஷயம். அன்றைக்கு அரசுக்கு ஆதரவாக, குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு ஆதரவாக அதிமுக அன்றைக்கு வாக்களித்தது. அன்றைக்கு வாக்களித்து விட்டு இன்றைக்கு நல்ல பிள்ளை போல் நடிக்கிறார்கள். இதை யார் எப்படி நம்புறது, எப்படி நம்ப முடியும்? இந்த குடியுரிமை சட்டத்தை ஆதரித்த காரணத்தினால தானே பல பேர் அதிமுக விலகினார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் போன்றவர்கள் பலரும் விலக நேர்ந்தது. இன்றைக்கு அது வரலாற்று பிழை. வரலாற்று பிழை இன்னைக்கு தான் தெரியுதா? நேற்றுக்கே அது தெரியாம போச்சுது. அப்ப நேற்றுக்கு தெரியாமல் போனதற்கும் இன்றைக்கு அது தெரிவதற்கும் என்ன காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஆகவே அதிமுக அன்றைக்கு உறுதியாக ஒரு கொள்கை பூர்வமாக அதை எதிர்த்திருக்க வேண்டும், எதிர்த்து வாக்களித்திருக்க வேண்டும். அப்படி ராஜ்யசபாவில் வாக்களித்திருந்தால் அன்றைக்கு அது தோற்று போயிருக்கும். அந்த நல்ல வாய்ப்பை அதிமுக அன்றைக்கு தவற விட்டது. இன்றைக்கு அதை வரலாற்று பிழை என கூறுவதை மக்கள் நம்ப மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். சந்தர்ப்பவாதத்தை ஒருபோதும் நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள்.